ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெந்தய களி தான் பார்க்க போகிறோம். நான் சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 மெத்தடில் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் செய்கிறேன். இது கூட கொஞ்சம் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன், இல்லை வெள்ளை உளுந்து இருந்தாலும் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் சேர்க்க போகிறோம். அடுத்து கருப்புளுந்தையும் இதே மாதிரி நல்லா கருக விடாத பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா இது வறுத்ததுக்கப்புறம் இதே அளவு நம்ம வந்து அரிசியை வந்து இதில் சேர்த்து நல்லா பொரி அரிசி மாதிரி வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கணும், ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. அப்போ தான் அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து வறுந்து வரும். இப்போ வந்து அரிசியை வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். ஸோ பொறுமையாக அதை வந்து வறுத்தோம்னா இதோ பாருங்கள் பொரியரிசி மாதிரி வறுத்து வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் கொட்டிட்டு ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இந்த ஆறின வெந்தயம் எல்லாமே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் எந்த கிளாஸால் அளக்குறீங்களோ அந்த கிளாஸால் 1:3. அப்போ நான் 12 கிளாஸ் தண்ணியில் அதுக்கு மேலே கூட கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போது நான் தண்ணி அளந்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டு இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடரை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான், கட்டி இல்லாமல். கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் அது இழுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம், வெல்லமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை வச்சுருந்தேன், அதனால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து கசக்க தான் செய்யும், கசக்காது, துளி கூட கசக்காது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ வந்து நான் பாதி சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கசப்பே இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் மீதி சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா அதை கைவிடாத கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே அழகாக அல்வா மாதிரி வரும். இது வந்துட்டு இது கூட வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். கீ சேர்த்தா கூட குழந்தைங்கள்ட்ட கொஞ்சமாவது கொடுக்கலாம். ஆனால் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவாங்க. பெரியவங்க ஆனால் நம்ம மருந்து மாதிரி நினச்சிட்டு அதை அப்படியே ஒரு உருண்டை உருட்டி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இது குளிர்ச்சிக்காக தான் சாப்பிட்றோம், அதனால் இதில் டேஸ்ட்டெல்லாம் பார்க்க முடியாது. துளி கூட கசப்பே தெரியாது அப்படின்லாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே கசக்குது. உங்களுக்கு நீங்கள் சுகர் சேர்த்தாலுமே அந்த கசப்பு தன்மை நல்லாவே தெரியும். நம்ம உடம்புக்காக தானே சாப்பிட்றோம், அதனால் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹையில் வச்சு அதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன். அப்படியே அது வந்து நல்லா திக்காக ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது, ஆனால் குழந்தைங்க சாப்பிடுவாங்களான்றது டவுட்டு தான். ஏன்னா பெரியவங்களுக்கே அது கசப்பு நல்லா தெரியும். ரெண்டாவது நான் என்ன பண்ணிட்டேன்னா பாதி வந்து நான் வெல்லம் சேர்க்காததுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக அது கூட வந்து தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து மிக்சியில் கஞ்சி மாதிரி அடித்து அப்படி குடிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து எவ்வளோ நம்ம வந்து சுகர் போட்டு சாப்பிட முடியும், அதனால் அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அதை அப்படி குடிச்சிட்டேன். இப்போ இது வந்துட்டு சுகர் பிடிக்கும் சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நெய் சேர்க்கும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து நம்ம குளிர்ச்சிக்காக சேர்க்குறது, அதனால் அது சேர்த்து தான் செய்கிறோன்றதுனால நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போது கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சூப்பராக இந்த வெயிலுக்கு வெந்தய களி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டம்தான், ஆனால் சாப்பிட்லாம். மருந்து நினச்சி சாப்பிட்டோம்னா சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.